கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் வருகிற காலமாக இருக்கிறது. எப்படின்னா, ஆண்டவர் 7 நாள் 6 நாளும் வேலை செஞ்சார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லா சகலவித பூண்டுகளையும் மிருகங்களையும் மனுஷங்களையும் எல்லாவற்றையும் உருவாக்கினார். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் 6 நாளில் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து அவர் செய்ததெல்லாம் நினச்சி பார்த்து அது நல்லது என்று கண்டார். அதே போல் நம்மளுடைய ஆத்மாவுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நீங்கள் செய்கிற வேலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் பிரயாசப்படுறாங்க, எவ்வளோ பக்கம் போய் ஊழியம் செய்யணும், எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ரட்சிப்பு வாங்கி கொடுக்கணும்னோ, அவங்களுக்கு சுகத்தை பெற்று கொடுக்கணும்னோ, அவங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை வாங்கி கொடுக்கணும்னா தேவ ஜனங்கள் பிரயாசப்படுறாங்க. அவங்க ஆத்துமாவில் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜெபம் பண்ணணும், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணணும், வேதம் வாசித்து கொண்டே இருக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லணும். அதனால் வரக்கூடிய உபத்திரவங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்துருச்சு, இளைப்பாறுகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதுக்காக இளைப்பாறுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரும் தீங்கிலிருந்து தப்பித்து கொள்ளறதுக்கு. வரும் தீங்கு, அதாவது ஆண்டவர் ரகசிய வருகையில் சபையோடு போயிடுவார். அதுக்கு பிறகு அந்தி கிறிஸ்து ஆட்சி வரும். அதில் பயங்கரமான உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தில் அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் முதல்ல அவங்கள எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ ஏசாயா 57ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வாசிக்கிறேன், கேளுங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க, நீதிமான் மடிந்து போகிறான். இப்போ எத்தனையோ பேர் ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசி எல்லாம் இறந்து போகிறாங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ஏன் இவங்கெல்லாம் சாகணும், இவங்கெல்லாம் நல்லா தானே இருந்தாங்க, இப்படி செத்து போயிட்டாங்களே இவ்வளோ சீக்கிரம் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தீங்கு நாள் வருவதற்கு முன்னாலே அவங்கள ஆண்டவர் அவங்க ஜீவனை எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி புத்திமான்கள், ஆண்டவர் சொல்கிறது ஞானிகள், தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் தான் ஞானிகள். அவங்க ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இவங்க மடிந்து போகிறாங்க, அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுக்குன்னா, தீங்கு நாள் வருவதற்கு முன்னால் அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு தான் ஆண்டவர் அவங்கள கொண்டுட்டு போய் இளைப்பாற வைக்கிறாரு. கடைசி நாளில் அவங்களுக்கெல்லாம் இப்போ ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அவங்களோட பிரயாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னும் அதிகமாக மகிமையில் சுத்திகரிக்கப்படணும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த தேவன் முன்னால் போய் நிற்கணும்.
பரிசுத்த தேவன் முன்னால் நிற்கிறக்கு ஒரு மனுஷனுக்கு தகுதி கிடையாது. அது ஆண்டவர் இந்த உலகத்திலேயே அவங்கள மகிமைக்குள்ளார சுத்திகரிக்கிறாங்க. அது பத்தாதுன்னு இன்னும் சுத்திகரிப்பாங்க. எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 23வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு போகிற சாயலாக இருக்கிறவங்க நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவைகளுக்கு இன்னும் அதிகமான சுத்திகரிப்பு வேணும். ஏன்னா பரிசுத்த தேவன் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கூட மாசு இல்லாத, கரை திரை பிழை இல்லாமல் ஆண்டவருடைய சபையாக முன்னால் அவருக்கு எத்தாப்பில் நிற்கிறக்கு, அவர் அருகில் நிற்கிறக்கு அவர் தகுதிப்படுத்துவார். அவருடைய மகிமைக்குள் தகுதிப்படுத்துவார். சகரியா 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்கள். சகரியா 1:7 17வது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், அங்கே பரலோகத்தில் சீயோனை இன்னும் தேற்றரவு பண்ணுவார், எருசலேமை இன்னும் தெரிந்து கொள்ளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி தான் மகிமைக்குள்ளே சுத்திகரிக்கப்படுறது. இன்னொன்று பாருங்கள், ஆகாயில் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கார், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும். அந்த பெரிதான மகிமைக்குள்ள மீண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், சங்கீதம் 149வது அதிகாரத்தில் 5வது வசனம். சங்கீதம் 149 5வது வசனம். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கார், அங்கே போய் இளைப்பாறுதல் எப்படி இருக்கும்? மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளில் கம்பீரிப்பார்கள். உற்சாக சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, அவரோட களி கூறுதல் மிகுந்த மன மகிழ்ச்சிக்குள்ளாக்குறாரு. அவருடைய மகிமையோடே தங்கள் படுக்கைகளில் களி கூர்ந்து கம்பீரிக்கிறாங்க. ரொம்ப கம்பீரமான சத்தம் எப்படி வரும்? சந்தோஷத்தின் மிகுதியினால் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்லிக்க, பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளில் கம்பீரிப்பார்கள். அப்படி தான் இளைப்பாறுதல் இருக்குது. எரேமியா 31:13-14 பாருங்கள். எரேமியா 31வது அதிகாரம் 13-14 பார்த்தோம்னா, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமைகளானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்தோடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி அவங்க சஞ்சலம் நீங்க அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானதுனால திருப்தியாக்குவேன். அவங்க ஆத்துமா திருப்தியாகும். இப்போ கொழுமையானது நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு திருப்தியாக இருக்கும். ஆனால் ஆத்துமா கொழுமையினால் திருப்தி ஆகிற மாதிரி
தேவன் அவங்கள சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவர் கொடுக்க நன்மையினால் எல்லா ஜனங்களும் திருப்தி ஆவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தான் அவர் இளைப்பாறுதற்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ பாருங்கள், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் 10வது வசனம் என்ன எழுதியிருக்குன்னா, வெளிப்படுத்தல் 3:10வது வசனம் பார்த்திங்கன்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கம் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை காத்துக்கிட்ட, ரொம்ப நாள் காத்திருந்து பொறுமையாக எல்லாவற்றையும் செய்கிறனால ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லா பக்கம் வரக்கூடிய சோதனை காலத்துக்கு உன்னை தப்பும்படி நானும் உன்னை காத்துக்கொள்ளுவேன். அந்த பிரச்சனைகளுக்குள்ள அந்திக்கிறிஸ்து ஆட்சியில் இரத்த சாட்சியாக மறிச்சாதான் போக முடியும். அது ரொம்ப கஷ்டம். பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அப்போ எங்கேயுமே எந்த வசனமும் கிடைக்காது, யாருக்கிட்டையும் தீர்க்க தரிசனமும் கிடைக்காது, ஒரு வசனம் கிடைக்காதான்னு சொல்லி போனால் எங்கிருந்து வராது, எந்த ஒரு அற்புதம் நடக்காது, எந்த கூட்டமும் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த இரத்த சாட்சியை மறிக்க ரொம்ப கஷ்டம். அந்த கிறிஸ்துவும் பயங்கரமான கொடுமை பண்ணிகிட்ருப்பான். அப்போ அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த சோதனை காலத்துக்கு உன்னை நான் உள்ளே விட மாட்டேன், உன்னை நான் தப்பிச்சு கொண்டு வந்துடுவேன். ஒன்று, அவங்க நீதிமான்கள் மடிஞ்சு போகிறாங்க. இந்த சோதனைக்கு அந்திக்கிறிஸ்து சாட்சி வரக்கு முன்னாலேயே இறந்து போயிடுறாங்க. ஞானவான்கள் ஆண்டவருடைய வருகையில் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள். ஞானவான்கள்னா தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அவ்வளோ ஞானமும் இருக்காது, இப்போ கொஞ்சமாவது ஆண்டவர் கொஞ்சம் நம்ம ஒரு மனுஷனுக்குள்ளார தேவன் எவ்வளோ ஞானத்தை ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வேத ஞானம், உலக ஞானம் இல்லை, ஆண்டவரை குறித்த அறிவு. அந்த ஆண்டவரை குறித்த அறிவு, ஆண்டவருடைய வசனத்தின் மகத்துவங்கள், அதனுடைய ரகசியங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அவருடைய ஞானம், அவருடைய ஞானத்தை உள்ள ஊற்றி அந்த ஞானத்தினால் ஜனங்களை காப்பாற்றுறவர். அவரை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அவரை பற்றுகிற அறிவு, அப்படிப்பட்ட அறிவை கொடுப்பார். அந்த அறிவை பெற்றவங்க, அந்த ஞானவான்கள், அவங்க ஆண்டவர் சொல்கிறார், அவங்கள நான் எடுத்துக்கொள்ளுவேன், அவங்கள இந்த தீங்கு நாளுக்குள்ளே விட மாட்டேன், நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட தீங்கு நாளுக்கு அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ கைவிடப்பட்டவங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள், அதில் இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியாதவங்க ஏன் பிரவேசிக்க முடியறதில்ல? எல்லாரும் இளைப்பாறுதலுக்குள்ளே போக வேண்டியதானே, ஏன் பிரவேசிக்க முடியறதில்ல? ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் தானே உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ பாருங்கள், எபிரேயரில் 3வது அதிகாரம் 7லிருந்து 11 வசனங்கள் வாசிக்கிற பாருங்கள். எபிரேயர் 3:7 பார்க்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவர் பேசும்போது இருதயத்தை கடினப்படுத்திடுது. அவர் ஊழியக்காரர் வழியாக பேசலாம், அவர் மனசாட்சியில் பேசலாம், நம்ம காது கேட்க பேசலாம், வேதத்தை வாசிக்கும்போது பேசலாம். அப்படியெல்லாம் பேசும்போது முடியாது, நான் அப்படியே தான் இருப்பேன், இதெல்லாம் சும்மா சாதாரணமாக அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தின் வஞ்சனையினால் இருதயத்தை கடினப்பட்டேன். அதெல்லாம் ஏன்னா அந்த பாவம் பிடிச்சிருக்குனால விடுறக்கு மனசு இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, இருதயத்தை கடினப்படுத்திட்டு ஆண்டவர் வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க.
இன்னும் இல்லாமல் அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் வந்து எகிப்திலேருந்து இஸ்ரவேலர்களை அழைச்சி வரும்போது ஆண்டவருடைய அவ்வளோ அற்புதமான கிரியைகளை எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்தோம். அவங்களுக்கு வந்து ஆண்டவரை பரீட்சை பார்க்குறது ஒவ்வொன்றும். ஆண்டவர் வந்து தேனிட்ட பணியாரத்தை கொடுப்பார் சாப்பிட்றதுக்கு. அவங்க எகிப்தில் சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் வைக்க புல்லு தான். ஆனால் இவ்வளோ தேனிட்ட பணியாரத்தை கொடுத்து கூட அவருக்கு ஆடையை கொடுக்கணும், அவர் இறைச்சி கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் திரும்பி போயிடுவோம். அந்த எகிப்தில் அவங்கெல்லாம் சாப்பிட்றது அசைவம் சாப்பிடும்போது நாங்கள் எத்தாப்பில் உட்காந்து மோப்பம் முடிச்சுட்டு இருந்தோமே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு வருந்தத்தக்கது. ஆண்டவர்கிட்டே கேட்டிருக்கலாம், வேணும்னா ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு இது வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. அதில் பரீட்சை பார்க்குறது, அப்படி பரீட்சை ஆண்டவர் வந்து சோதித்து பார்க்குறது, இப்படியெல்லாம் பண்ணதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் என்ற இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி அந்தந்த இடத்துல நிறைய பேர் அழிஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அடுத்தது பாருங்கள், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். யாருமே பாவத்தின் வஞ்சனை, பாவம் வந்து ஏமாத்தும். வஞ்சனை நான் ஏமாத்துறது பாவம் வந்து இதில் எல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது தானே, இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதெல்லாம் கூட ஒரு மனுஷன் செய்யாமல் இருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த பாவம் நம்ம ஆத்மாவையும் நம்ம சரீரத்தையும் அழியும்படியாவது ஏமாத்திட்டுருக்கு. அதனால் அந்த ஏமாத்துதலுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த வஞ்சனையினால் நீ இருதயத்தை கடினப்படுத்திடாத, இது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் 13வது வசனத்தில் சொல்லியிருக்கார். 15 பாருங்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அன்னைக்கு தான் நீங்கள் ஆண்டவர் சொன்னது கேட்கல, இன்னைக்கு ஆண்டவர் பேசினாலும் கேட்காம போயிடாதீங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏதோ என் மனசில் நினைக்கிறேன், நானாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் தான் பேசுகிறாரு. ஐயோ வீணாக போயிடுவீங்களே அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போதெல்லாம் நம்ம தள்ளி தள்ளி இப்போ முடியாது, அப்புறம் பார்க்கலான்னு பண்ணிட்டு இருந்தோம்னா திடீர்னு ஒரு நாள் முடிவு வந்துடும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா. மோசேயோட எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அத்தனை பேருமே ஆண்டவர் கோபம் மூட்டுறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் கோபம் மூட்டிட்டாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், மேலும் அவர்கள் 40 வருஷமாக யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா. அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. எல்லாரும் செத்து அந்த காட்டுக்குள்ளேயே அங்கே எங்கே விழுந்துட்டாங்க. ஏன்? ஆண்டவரை கோபம் ஊட்டுனாங்க. அவர் செய்கிற நன்மையை அறியாமல், அவருடைய அன்பை உணராமல், எந்நேரம் முறுமுறுப்பு, அவிஸ்வாசம், கீழ்ப்படுகிறதில்ல. இதனால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சாகடிச்சிட்டார். இப்போ பாருங்கள் 18வது வசனத்தில், பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம இளைப்பாறுதல் இல்லாட்டி இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. இளைப்பாறுதல் இல்லைன்னா சதா காலமாக அக்னிக்குள்ளே கிடக்கணும். அங்கே இளைப்பாறுதல்ங்கிறது அவ்வளோ பீஸ்ஃபுல்லான இடம், அவ்வளோ மகிழ்ச்சியானது. அப்படி இதயம் பூரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த பெரிய ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது. பாருங்க அடுத்த வசனம், ஆதலால் அவிஸ்வாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரையும் அவர் வார்த்தையை நம்புறதில்லை. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் எல்லாம் ஒன்று தான். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறத அப்படியே நிஜம்னு ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்கிறோம் வாயில்,
அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் அதன்படி நடக்கணும். நம்மளை விட்டு கொடுக்கணும் நடக்கிறதுக்கு. நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம தேவனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு நம்ம செய்கிறது பிடிக்குமா பிடிக்காதா அதை பார்த்து நம்மளை சரி பண்ணிக்கணும். நம்ம ஒரு நாள் சரியில்லைன்னா அப்படியே போகக்கூடாது. நம்ம அணுதினமும் நம்ம சரி பண்ணிகிட்டே வரணும். நம்மளை கரெக்ஷன் பண்ணணும். நம்ம உணர்ச்சிகளை நம்ம அடக்கணும். அதுதான் ஆவியை அடக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற நமக்கு அப்படியே ஒருத்தர் பற்றி சொல்லும்போது நிறைய அவங்கள குறித்து மைனஸ் வாயில் வந்துகிட்டே இருக்கும். குறை சொல்லணும்னு தோணும். அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சொல்ல வேண்டாம், இது சொல்லக்கூடாது, ஆண்டவர் பிடிக்காது. அதேமாரி வாக்குவாதம் பண்ணும்போது சண்டை போடும்போது எல்லாத்துக்கும் வார்த்தை வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் என்ன செய்யணும், எல்லாம் அடக்கணும். இல்லை அந்த இடத்த விட்டு விலகணும். வாயை கண்ட்ரோல் பண்ணணும், நாவை கண்ட்ரோல் பண்ணணும். ஆண்டவர் சொல்லியிருக்க நாவை ஒருவனும் அடக்க முடியாதுன்னு. ஆனாலும் ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்காரு, மிருகங்களே அதன் சுவாபத்தை மனுஷன் அடக்குனது உண்டு. மிருகம் இப்போ சர்க்கஸில் பார்த்திங்கன்னா கரடி, யானை, சிங்கம், புலி, நாய்க்குட்டி எல்லாமே வித்தை காட்டுற மாதிரி வைப்பான். யானை பால் விளையாடுற மாதிரி காட்டுவாங்க. நாய்க்குட்டி அப்படியே ஒரு ரவுண்டாக இருக்கும், அதுக்குள்ளே ஓடிட்டு ஓடியார். ஆனால் அந்த மாதிரி அதுக்கு கேரக்டர் கிடையாது. ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான், ட்ரைனிங் கொடுத்து மனுஷங்க பண்ணுற மாதிரி அந்த மிருகங்களுக்கு பண்ண வைக்கிறான். அதுதான் அதனுடைய சுவாபத்தை மனுஷன் அடக்கி மனித சுவாபத்துக்கு கொண்டு வரான். அந்த மாதிரி செய்ய வைக்கிறான். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம நாவை ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுடைய இயற்கையான சுவாபமான பேச்சுக்களை ஆண்டவரை அடக்கி அவருடைய சுவாபத்தை வெளிப்படுத்த வைக்க முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம நாவு எல்லாவற்றையும், நம்ம சரீரம் முழுவதையும், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் அவருடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா தான் நம்ம அதெல்லாம் சரியாக செய்ய முடியும். இப்போ பாருங்கள், இப்போ ஏன் இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியலன்னு இன்னும் சில வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 1-2 பாருங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். பின்வாங்கி போயிடக்கூடாது. முதல்ல ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து பின்னால் என்ன செய்யணும், அப்படியே ஆண்டவர் வார்த்தை விட்டு விலகி போயிடுறது. நிறைய பேர் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அப்படியே விலகிடுவாங்க. அப்படி பின்வாங்கி போயிட்டா அந்த ஆத்மா நரகத்துக்குள்ளே போயிடும். பின்வாங்கி போவானே ஆகில் அந்த ஆத்மா மேல் எனக்கு பிரியமிராதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் பிரியமாக இல்லைன்னா அந்த ஆத்மாவை எப்படி எடுப்பார்? அது வீணாக போயிடும். அதனால் மறுபடி பாவத்துக்குள்ளே போகக்கூடாது. அதுக்கு பின்வாங்கி போகாமல் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்திருக்க கடவோம். ஆண்டவர் யார்? எவ்வளோ பெரிய தேவன்! வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வானாதி வானங்களை உருவாக்கினவர் தம்முடைய வார்த்தையினால். ஒரு வானம் அவருக்கு ஒரு ஜான் மாதிரி. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவர் நம்ம ஒரு குப்பை மாதிரி. அப்போது நம்ம அந்த குப்பையை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகலாமா? அப்படி போனால் அவருடைய கோபமும் எவ்வளோ பெருசு இருக்கும், அன்பு எவ்வளோ இருக்கோ அதை போலவே இன்னொரு புறம் அவர் பட்சிக்கிற அக்கினி. அப்போ நம்ம அவருடைய வல்லமைக்கு பயப்படணும். அவருடைய பவர் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பின் வல்லமை எவ்வளோ ஆழமானதோ அதை போல கோபத்தின் வல்லமையும் பயங்கரமானது. அதையும் உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் யாருன்னு விளங்கிக்கணும். அப்படியே நம்ம சரி மன்னிச்சுக்குவாங்கன்னு பாவம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஒரு நாளில் அவர் கோபப்பட்டார்னா ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஒரே செகண்டில் உலகத்தை குப்பையாக மாற்றிடுவார்.
அதனால என்ன செய்யணும்? பின்வாங்கி நம்ம போயிடக்கூடாது. கலப்பையில் கை வச்சுட்டு பின்னோக்கி பார்க்காதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து கீழே விழுந்தால் கூட எழுந்திரிச்சு ஓடிடுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், கீழே விழுந்தவன் எழுந்து ஓடுவது இல்லையா? அந்த மாதிரி ஏன் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க? எந்திரிங்க, மறுபடியும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுங்க. அப்படியே நின்றுட்டு இருக்காதீங்க. விழுந்தவன் எந்திரிக்கிறது இல்லையா? அப்படியே படுத்தே கிடப்பாங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளை சரி பண்ணிகிட்டே இருக்கணும். எடுத்தோன்னா முழுமை அடைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நம்மகிட்ட எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்மளை சரி பண்ணிகிட்டே போகும்போது தான் நம்ம வந்து பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய முடியும். பின்வாங்கி போகாதபடிக்கு நம்ம பயந்துருக்கணும். தேவனுக்கு பயந்துருக்கணும். பயந்துருக்கிறதுன்னு என்னது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கணும், நன்மை செய்ய படிச்சுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? அடுத்த வார்த்தை பாருங்கள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்போ பாருங்கள், வசனம் கேட்கும்போது நம்பிக்கை இல்லாமல் கேட்குறது. அது என்னமோ யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறது. அப்படி இல்லை, ஆண்டவர் தான் சொல்ல வைக்கிறார். ஆண்டவர் சொல்ல வைக்காட்டி ஒரு மனுஷனுக்கும் ஒன்றும் சொல்ல தெரியாது, வசனமே வராது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்த்தமும் புரியாது. எழுதினவர் சொல்லி கொடுத்தாதான் புரியும். பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதியிருக்கார். அவர் மனுஷங்களுக்குள்ளே இருந்து அவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்கள் தான் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவ்வளவே எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அதுக்குரிய விளக்கம் கொடுக்கறதுனால பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தா தான் தெரியும். எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் வேதத்தை மட்டும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த வசனத்தை வந்து நம்பிக்கை இல்லாமல் கேட்காதீங்க. அது அவ்வளோ உண்மை. ஆண்டவர் சொல்லிருக்கார், அந்த வேதத்தின் எழுத்தின் ஒரு உறுப்பு கூட மாறாது. வானமும் பூமியும் அழிந்து போனால் கூட என் வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே நிஜம், எல்லாமே உண்மை. அப்போ அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே கீழ்ப்படியணும். அதில் என்னென்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கிறது. அப்போ நம்ம அப்படி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, யார் போய் பாட்டு வந்தீங்க, நீங்கள் பார்த்தீங்களா, நான்லாம் அப்படி பண்ண முடியாது, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த விசுவாசம் இல்லாமல் கேட்டால் அவங்களுக்கு அந்த வசனம் பிரயோஜனப்படாது. விசுவாசத்தோடு கேட்கும்போது அந்த வசனம் நமக்குள்ளே போய் கிரியை செய்யும். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை நமக்குள்ளே போகும். அப்படி போகும்போது தான் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அவருடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமையும் உண்டு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அது அப்படியே உயிராக நமக்குள்ளே போகுது. ஆண்டவருடைய உயிராக உள்ள போகுது. அவருடைய உயிர் நமக்குள்ளே இருந்தது நம்ம நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். இல்லைன்னா தனிச்சு விடப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அடுத்தது பாருங்கள், எபிரேயர் 3வது அதிகாரத்தில் 18-19 பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 14:11 வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 14:11 வசனம் பார்க்கலாம். அதான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பரிசுத்தவான்கள் 13 பார்த்திங்கன்னா, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம வாழ்ந்து
ஆண்டவருக்குள்ள இப்போ மரிக்கும்போது ஏசப்பாக்குள்ளே இருக்கிறோம், ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்படி இருக்கிற நிலையில் அவருடன் நிலைச்சிருக்கும்போது நம்ம ஜீவன் பிரிஞ்சதுன்னா அவங்களாம் பாக்கியசாலின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு தான் அவங்க பிரயாசங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒழிந்து அவங்க தங்கள் படுக்கையில் இளைப்பாருவாங்க. அவர்களுடைய கிரியைகளும் அவர்களோட கூட போகும். அவங்க என்னென்ன நல்ல காரியங்களாக செஞ்சாங்களோ அது எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு. ஆண்டவர் அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவங்களுக்கு கொடுப்பார். அப்போ ஆவியானவர் இந்த வார்த்தைக்கு ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது. இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தை நிறைய பேர் கேட்குறது, கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கார் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாமா. தேவனுடைய வார்த்தையானது எபிரேயர் 4:12-13 படிக்கிறேன் கேளுங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையேற்கிறதாயும் இருக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தைங்கிறது தேவன் தான். அவருடைய வார்த்தை தேவன். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவருடைய வார்த்தை நமக்குள்ளே போகும்போது அது ஜீவனும் வல்லமையாகவும் இருக்குது. இருபுறமும் 2 பக்கமும் ஷார்ப்பாக திட்டுன எந்த கத்தினாலும் இப்படி பிரிக்க முடியாது. இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் எப்படி இருக்குன்னா ஆத்துமாவை பிரிக்கணும். உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவையும் ஆவியையும் ஊடுருவ உள்ள போய் அந்த கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையேற்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம இருதயத்தில் என்னென்ன நினைவு வருது, என்னென்ன யோசிக்கிறோம், என்னென்ன இது இனிமேல் வரப்போகுது, நம்மளுடைய உள் ஆழமான எண்ணம் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அப்படி உள்ள ஊடுருவி போய் நம்மளுடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்குறார். அவருடைய வார்த்தை அப்படி உள்ளே போகுது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாவற்றையும் பார்க்குறாரு. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எதுவுமே மூடி போட்ட மாதிரி இல்லை. எல்லா எண்ணங்களும் தேவனுக்கு வெளிப்படையாக இருக்குது. அவருக்கே நம் கணக்கு ஒப்புவிக்கணும். இப்படி ஆண்டவர் உள்ளே போய் பார்த்துட்ருக்கும்போது நம்ம நினச்சிக்கிறோம் அது அப்படி கிடையாது, இது இப்படி கிடையாது, இந்த வார்த்தை மொழியில் நம்ம நடக்க முடியாது, அதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் சும்மா இப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம என்னத்துக்காகனு யோசிக்கணும். ஆண்டவர் எல்லாம் ஏமாற்றவே முடியாது. மனுஷனை வேணால் ஏமாற்றலாம், ஏசப்பாவை யாரையும் ஏமாற்ற முடியாது. அவருடைய எல்லாத்தையும் நம்மளை பார்த்துட்ருக்காரு. எல்லாமே ஆண்டவர் தெரியும். கொஞ்ச காலம் விசுவாசிக்கிறதுக்குன்னு ஆண்டவர் ஒன்றும் சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ விசுவாசிக்க வேண்டிய நேரத்தில் விசுவாசிச்சிருக்கோமா அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம என்ன நினைக்க, நம்ம அந்த நேரத்தில் விசுவாசிச்சிருக்க மாட்டோம். அப்போ மார்க் போச்சா. இப்படி ஒவ்வொன்றா வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் எதுக்கு வரும், அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் உள்ளே இருந்து எல்லாத்தையும் பார்ப்பார். உங்களை ரட்சிக்கும்படிக்கே நான் உங்கள் கூட இருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நிறைய எச்சரிப்பும் சொல்லுவார். இப்படியெல்லாம் வரும், சரி பண்ணிக்கோம்பாங்க. கூர்மையான மனசாட்சியும் கொடுப்பாங்க. இது பாவம் அப்படி பண்ணிடாதான்னு சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஆனாலும் நம்ம இப்படி முடிவு எடுக்கிறோன்னு ஆண்டவர் பார்ப்பார். முடிவு தப்பாக போயிடக்கூடாது. ஆண்டவர் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படி ஊடுருவி உள்ளே போய் பார்த்துருவார். ஆண்டவருக்கு தப்பிக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. அதனால் இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 2ஆவது அதிகாரத்தில் 1-4 வசனங்கள் படிக்கிறேன் கேளுங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நம்ம வசனம் நிறைய கேட்குறோம், கேட்டுட்டு அந்த காதில் விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லிக்கார் அதை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிங்க. ஏன்னா உங்கள் ஜீவனை தான். ஆண்டவர் வசனத்தின்படி நடக்கலைன்னா ஒன்றுமே இல்லை.
அப்போ ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது. அதனால் மிகுந்த ஜாக்கிரதையை கவனிங்க, கவனிச்சு கேளுங்க. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோன்னு ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, முதல்ல தேவதூதர் மூலமாக அந்த வார்த்தை வருது, இப்போ கர்த்தர் மூலமாக வருது, கர்த்தர் இடத்துல கேட்டவங்க மூலமாக வசனம் வருது. அப்போது நிறைய அடையாளம் நடக்குது, அற்புதம் நடக்குது, எல்லாரும் நம்ம கண்ணில் பார்க்குறோம். நிறைய பேருக்கு சுகமாகுது, நிறைய பிசாசுகள் ஓடுது, இன்னைக்கு நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரியுது, காது கேட்காதவங்களுக்கு கேட்குது, ஊமை பேசுகிறான். இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நம்ம கவனிக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ரட்சிப்பை குறித்து, பெரிதான ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்புக்கு அவர் செய்த தியாகம் கொஞ்ச நஞ்சமில்லை. அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தை காணிக்கையாக கொடுத்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். அது சாதாரண விஷயம் இல்லை. அவர் விலையேற பெற்ற ரட்சிப்பு. மகா பரிசுத்த தேவன், பெரிய தேவன், அவர் உன்னதமானவர். அவருடைய மாம்சம் பரிசுத்தமானது, நம்மளது பாவமானது, அவரது மகா பரிசுத்தமானது. ஏன்னா பரிசுத்தாவினாலே உண்டானது. அப்படிப்பட்ட மாம்சத்தை அவர் பிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் முழுசையும் சிந்தி காணிக்கையாக கொடுத்து, இதெல்லாம் என் பிள்ளைங்க தான் அப்படின்னு பிதாகிட்ட பரிந்து பேசுகிறார். இன்னைக்கும் அவருடைய ரத்தம் பரிந்து பேசுது. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட தேவன் நமக்காக வேண்டுதல் செஞ்சுட்டே இருக்கார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம துரோகம் பண்ணலாமா? அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தேவன் என்ன செய்கிறாரு? அவரையே ஒப்பு கொடுத்து, உன்னத பலி அவரையே ஒப்பு கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கும்போது அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? அவருக்கு இவ்வளோ கோபம் வரும். இவ்வளோ பாடுபட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் கோபம் வருமா இல்லையா? அது கன்ஃபார்மாக கோபம் வரும். அது ஆண்டவர் செய்கிற நியாயத்துலேயும் நியாயம். அப்போ அந்த தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்து கொள்ளுவோன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் கேட்ட வசனங்களை மறக்காதீங்க அப்படின்னு நமக்கு உணர்த்துறார். இப்போ பாருங்கள், இன்றைய நாளில் ஆண்டவருடைய தேவ ஆலோசனை மத்தேயு 11வது அதிகாரத்தில் 28, 29 பார்க்கலாம். மத்தேயு 11, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம், உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை, அந்த பிரச்சனையில் மனம் பாரமாக இருக்குது. அப்போ அந்த பாரத்தை நீங்களே சுமந்துட்டுருக்காதீங்க, அதை கொண்டு ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், ஆண்டவர் அதை பொறுப்படுத்திக்குவார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் ஆத்மா, வேதனைப்பட்ட ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், பீஸ்ஃபுல்லாக கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன். அது ரொம்ப லேசாகும். நீங்கள் எங்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் போது தான் நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு
ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ பாருங்கள், தேவ எச்சரிப்பு. எரேமியா 6வது அதிகாரம் 16லிருந்து 19 வசனங்கள் வாசிக்கிறேன், கேளுங்க. எரேமியா 6வது அதிகாரம் 16லிருந்து 19 வசனங்கள். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளை கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியே கேள். இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்களின் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த வழி நல்ல வழின்னு சொல்லி கேட்டு அறிந்து அந்த வழியில் போங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, நாங்கள் இன்னும் கேட்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. உங்கள் மேலே நான் காவலாளரை வச்சேன், உங்களை பாதுகாக்கும்படியாக தான் ஊழியக்காரரை வச்சுருக்கேன், அவங்க சொல்கிறத கேளுங்கன்னா அதுவும் முடியாது அப்படின்னு போகிறீங்க. எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள், எச்சரிப்பின் வார்த்தைக்கு செவி கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எச்சரிப்பு எதற்கு எச்சரிக்கிறாங்க? இது வரப்போகுது வரப்போகுது வரப்போகுது, உன்னை காப்பாற்றிக்கோ, இதை கீழ்ப்படிஞ்சிரு, இல்லைன்னா உனக்கு அழிவு வந்துடும் சொல்லி தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அதுவும் அன்பில் தான் வருது, எச்சரிப்பும் அன்புனால தான் வருது. ஐயோ இப்படி பண்ணிங்கன்னா கீழே விழுந்துருவீங்களே, இல்லை இப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் கிணத்துல விழுந்துருவீங்களேன்னு சொல்கிறது எதுக்கு? கிணத்துல தள்ளுறதுக்கில்ல, காப்பாற்றுறதுக்கு. எச்சரிப்பதுக்கு, காப்பாற்றுறதுக்கு. ஆனால் புரிஞ்சுக்கணும், விளங்கிக்கணும், இல்லைன்னா விழுந்துடணும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கேட்க மாட்டோன்னு சொல்கிறீங்களே, ஆண்டவர் சொல்லி கேட்க மாட்டோங்கிறீங்களே. அதனால் ஜாதிகளை கேளுங்கள், அவங்களுக்குள்ள நடக்க போகிறத பாருங்கள், சபையே பாருங்கள், பூமியே கேளுங்க. இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நடக்க போகிறத பாருங்கள், இவங்களுக்கு என்ன தீங்கு வச்சிருக்கேன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் ஒருவரும் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்காமல் போயிடவே கூடாது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, அவர் அவ்வளோ தியாகம் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்ததை நம்ம சுதந்திரித்து கொண்டு நம்ம தேவனுடைய இளைப்பாறுதலில் நம்ம பிரவேசிக்கணும். அதை விட்டுட்டு அவர் தேவனுடைய வார்த்தை கேளாதபடிக்கு நம் இருதயத்தை அடைத்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே ஒருவனுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய இளைப்பாறுதலை பங்கு பெற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே கிருபையும் தயவும் தருவாராக. ஆமேன்.